வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில் வைகுண்ட வாசல் தரிசனம் சொல்கிற சொர்க்க வாசல் தரிசனம் இன்றைக்கி நைட்டு 12 மணியோட முடியுதுங்க. நைட்டு எக்ஸாக்டாக 12 மணிக்கு சொர்க்க வாசலை மூடிடுவாங்க. ஏற்கனவே கொடுத்த இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கிக்கிட்டு, அதாவது ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கனை வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிற பக்தர்களுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி தர்ஷனத்துக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி 3லேருந்து 4 மணி நேரம் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணியோட அந்த சொர்க்கவாசல் க்ளோஸ் பண்ணுறதால நாளையிலிருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா தர்ஷனமும் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்காங்க. அதாவது திருப்பதியில் 3 இடங்களில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் சொல்கிற எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஆதார் கார்டு காமிச்சு ஃப்ரீயாக வாங்குவோம் இல்லைங்களா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், அது நாளைக்கு காலையில் திருப்பதியில் 3 இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசமும், பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் என்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசத்துலேயும், அலிபிரி கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் நாளைக்கு காலையில் 4 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு மதியம் 12 மணி ஸ்லாட்லேருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஸ்லாட்டெல்லாம் இல்லைங்க, மதியம் ஸ்லாட்லேருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 12 மணிலேருந்து தான் ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதற்கான டோக்கன்ஸ் தான் விடிய காலையில் 4 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுபதம் என்ட்ரி வழியாக வர 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கான என்ட்ரியும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷனமும், 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணி வாங்குவோம் இல்லைங்களா அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான டிக்கெட்ஸும், மற்றும் எந்த டோக்கனுமே இல்லாமல் ஃப்ரீ தர்ஷனில் போய் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி சாமியை பார்க்குறோம் இல்லைங்களா அந்த தர்ஷனும் நாளையிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. மட்டும் இல்லைங்க, ஆஃப்லைனில் திருமலையில் ஆஃப்லைனில் கொடுக்குற ரூம்ஸும் நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 10 நாள் சொர்க்கவாசல் திறந்து வச்சுருந்த இந்த 10 நாளில் ஏதாவது டோக்கன் தர்ஷனத்துக்கான ஏதாவது ஒரு டோக்கன் இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் சிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாளையிலேருந்து எந்த ஒரு டோக்கனும் இல்லைன்னாலும் நாம் டைரெக்டாக திருமலைக்கு போய் சிஆர்ஓ ஆஃபீஸில் க்யூவில் நின்று நம்ம ஆதார் கார்டை காமிச்சு ரூம்ஸை வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு குயிக்காக ரூம் வேணும்னு நினச்சா விடிய காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே க்யூவில் வெயிட் பண்ணால் சீக்கிரம் நம்மளுக்கு ரூம் அலாட்மெண்ட்டுக்கான மெசேஜ் வரும். அதை தாண்டி கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா ரூம் அலாட்மெண்ட்டுக்கான மெசேஜ் லேட் ஆகும், ரூம் கிடைக்கிறதும் லேட் ஆகும். ஸோ சொர்க்கவாசல் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாளையிலேருந்து இத்தனை நாள் நிறுத்தி வச்சுருந்த எல்லா தர்ஷனமும் மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அதாவது திருப்பதியில் 3 இடங்களில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் சொல்கிற ஆதார் கார்டு காமிச்சு வாங்குகிற ஃப்ரீ தர்ஷனமும், 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கான தர்ஷனமும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷனமும், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான தர்ஷனமும் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட நம்ம வாங்குகிற ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கும் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது நடைபாதை வழியாக, அதாவது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக வரவங்களுக்கான ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கனும் நாளை காலையில் 6 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற அஜித சேவா லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ஸும் இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆஜித சேவைகளுக்கான லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இதுங்க திருமலை திருப்பதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணலாங்க. இதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்சலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி.